நாம் இந்த வழிபாட்டை தொடங்குவோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் இந்த நாளிலே எங்களுக்கு நீர் ஆண்டவரை தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. கர்த்தர் ஈவாய் கொடுத்த நாளுக்காக, கிருபையாய் கொடுத்த நாளுக்காக, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எண்ணற்ற ஆண்டவரே நன்மைகளுக்காக, எங்களுடைய வாழ்வை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வாதமாய் உம்முடைய கரத்தினாலே வழிநடத்தின ஆண்டவரை வந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம் சாமி. அப்படியாக வாரத்தின் ஆண்டவரே ஓய்வு நாள் வழியாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் இந்த நாளிலே இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை இணைத்து உம்மை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரே கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய அன்பின் மக்களுக்காக, இந்த நாள் அவர்களுடைய வேண்டுதலுக்காக, உள்ளத்தின் ஆண்டவரை சிந்தனையும் ஜெபிக்கிற காரியங்களும் உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்கப் போகிற ஆண்டவரை திருமறை பகுதிகளும் கர்த்தருடைய திருச்செய்தியும் எங்களுடைய ஆண்டவரை மன்றாட்டிலும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய ஆசீர்வாதமாய் ஆண்டவரை இந்த வழிபாட்டை நீர் ஆண்டவரை எங்களுக்கு நடத்தி ஆவியானவர் கொண்டு ஆண்டவரை எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாள் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக, வர முடியாமல் சூழலில் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரம் ஒவ்வொரு மீது ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் அருளும் தந்து நீர் ஆண்டவரே
இதோ உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இசைக்கருவியை வாசிக்கிறவர்களுக்காக, பாடுகிறவர்களுக்காக, திருமறை பகுதியில் வாசிக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலய வழிபாட்டிலே எங்களை இணைத்து உம்மை ஆராதித்து தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களுக்கு நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் 116ஆம் சங்கீதம் 1 தொடங்கி 14 உள்ள திருவாக்குகளை நாம் முறைமுறையாக வாசிக்கப்போம். சங்கீதம் 116 வசனங்கள் 1 தொடங்கி 14 உள்ள திருவாக்குகளை நாம் முறைமுறையாக வாசிக்கப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பங்களையும் கேட்டருளினார், அவரில் நான் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தருளினார், இருளளவும் நான் அவரை தொழுது கொள்ளுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தன, இக்கட்டையும் துயரத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நாமத்தை கூப்பிட்டு, கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் இரக்கமும் நீதி உள்ளவர், நம்முடைய கடவுள் உருக்கம் உள்ளவர். கர்த்தர் பேதைகளை காக்கிறார், நான் பலனற்று போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமா உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு, கர்த்தர் உனக்கு உபகாரம் செய்தார். என் உயிரை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். கர்த்தர் முன்னிலையில் நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். நான் நம்பிக்கையாயிருக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கண் மீது சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வேன். சேர்ந்து படிப்போம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தங்களை அவர் ஜனமனத்துக்கு முன்பாக செலுத்துவேன். நம் ஆண்டவரை போற்றும்படியாய் 60வது ஞான பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 60.
நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றது முழுகி சேர்ந்து நமது பாவங்களை அவர் கரையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் கெஞ்சி கேட்போம், வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். என் பாவத்தின் தோஷத்தை சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் ஆனவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவலர்களும் தீட்டுள்ளவருமாய் இருக்கிறோம் என்றோம். மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்றிறக்கத்தில் அடைக்கலம் போக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் மீது எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி பரிசுத்தாவியை கொண்டு எங்களில் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் நமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்படுத்த நிமித்தம் பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்தருளும். உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின இரண்டாம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியத்தை பாடுவோம். பக்கம் 91 பக்கம் 91, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிந்தின இரண்டாம் ஞாயிறு. பூமி யெகோவாவின் கருணை நிறைந்திருக்கிறது. யெகோவாவில் களி கூர்ந்து முழக்கம் மேடுங்கள். துதி செய்வது நேர்மையாளர்களுக்கு
உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை. பூமியில் மனிதருக்கு சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர். நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. அன்புள்ள கடவுளே, உமது குமாரனும் தாழ்மையாக்கப்படுவதல்ல, கெட்டுப்போன உலகத்தையே சீர்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது உண்மையான அடியாருக்கும் முடிவில்லாத சந்தோஷத்தையும் நித்திய மரணத்தின் ஆபத்திலிருந்து நீர் மீட்டு கொண்டவர்களுக்கும் அழியாத ஆனந்தையும் அளிக்க வேண்டும் என்று உம்மோட பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அமர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்னரும் இரண்டாம் ஞாயிற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 36 41 வரை. அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவிக்கொடுங்கள். 36. ஆகையினால் நீங்கள் சிலுவிலே அறிந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென், ஆமென், உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிற்காக வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயத்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமான நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து நமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதும் ஆகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவுமாயிருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உலர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே. வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிற்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வசனங்கள். ஆண்டவரே, உமக்கு மகிமை லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வசனங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர்
சொல்லிக்கொள்கிற காரியம் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் அவரை ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொந்தளித்து எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளை அவர் அப்பத்தை பிட்டுகையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. வாழ்வளிக்கும் திருவார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்து கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலது பார்சலில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 249வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 249வது பாடல், 249 சாங் நம்பர். போய்
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பதாக. ஆமென். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதியானது சற்று முன் வாசித்து கேட்ட அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 35 உள்ள திருவாக்குகளை நாம் வாசித்து கேட்டோம். இதை பிரசங்கத்திற்கு மைய பகுதியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் அது நம்முடைய வேதத்தின் வழியாக பார்த்தோமானால் அது 13 தொடங்கி 15 உள்ள வார்த்தையும், அதே போல வசனங்கள் 30, 31 நாம் வாசித்து தியானத்திற்கு கடந்து செல்வோமாக. அன்றைய தினமே அவர்களின் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் எம்மா என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்களில் ஒருவரோடு குறித்து இவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பவித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடி அவர் கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தன. 30. அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களை மறைந்து போனார் என்றார் என்பதை ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, திருவார்த்தையை பேசுகிறவர் நீர். அடியேனுடைய வார்த்தைக்கு முன்பாக உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆவியானவரை கொண்டு நீர் ஆண்டவரை எங்களோடு பேசுங்க. பேசுகிற வார்த்தை வெளிப்படுகிற போது விசுவாச கண்களோடு நாங்களும் ஆண்டவரே மறைக்கப்படாதபடி விசுவாச கண்களோடு பார்க்கிற சிந்தனையோடு எங்களுடைய இருதயம் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் தாங்க. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக ஆண்டவர் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் மூத்தவர்களே, இளையவர்களே, உங்கள் யாவருக்கும் எம்பெருமனாகிய இயேசுவின் அன்பினாலே மீண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஸ்தோத்திரத்தை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் கிருபையாகவே நம்மை வழிநடத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலைமைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை வழிநடத்தி வருகிறார். அவர் உயிர் உள்ள கடவுளாய் இருக்கிறபடியினாலே என்பதனால் எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தருணத்தின் இந்த வாரத்தின் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியிலே காட்சி கொடுப்பதையும், இன்றைக்கு அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்முடைய விசுவாசத்தையே உயிர் பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அது அந்த விசுவாசத்தோடு பிடித்து வாழ்வதற்கும் கடவுள் நமக்கு இந்த நாளில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, ஒரு முதியவர் தன் மகனை இழந்த துயரத்தினாலே அந்த முகங்கள் வாடி போய் அவனுடைய அந்த முகங்கள் வாடி போய் நிலையில் இருக்கிற போது ஒரு நீண்ட தூர பயணத்தை அந்த தந்தை தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். உள்ளம் உடைந்து போன நிலையில் இருந்தது. கண்களின் கண்ணீர் யாரிடம் பேசாமல் அந்த உள்ளம் உடைந்து போன நிலையிலே இருந்தது. அந்த நிலையிலே அந்த பெரியவர் தன் மகனை இழந்திருக்கிற சமயத்திலே யாரிடத்திலும் தன் கண்களையும் தன் இருதையும் யாரிடத்திலே அசைவற்ற நிலையிலே அது நடந்து போகிற தன்னுடைய அசைவற்ற நிலையிலே போய் கொண்டிருக்கிற பயணமாக இருக்கிறது. அதையே தன்னுடைய மகனுடைய சிந்தனையே அந்த தந்தை நினைத்து கொண்டு பயணத்தை தொடர்கிறார். அந்த பயணத்தின் போது யாரும் அருகில் வந்து எதை சொன்னாலும்
அதற்கு அவருக்கு ஏற்றது போல இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு நேரத்திலே ஒருவர் அவர் பயணித்து கொண்டிருக்கிற போது அவரோடு அமைதியாக எதையும் பேசாமல் ஒருவர் பயணிக்கிறார். பயணித்து கொண்டிருக்கிற போது அந்த பயணத்தின் வழியாக பிறகு அவருடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுகிறது. முதியவர்களிடத்திலே அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஐயா நீங்களும் நடக்கிறீர்கள், நானும் நடக்கிறேன். பயணம் நீண்ட தூரம்தான், ஆனாலும் அந்த பயணத்திலே உங்களுடைய மனம் சோர்வற்ற நிலையில் இருந்தாலும் சோர்வுகளுக்கு மத்தியிலே நம்மை தாங்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதையே நீங்கள் மறந்து போக வேண்டாம் என்று சொல்லி அந்த பெரியவரிடத்தில் ஒரு நல்ல சொற்களின் வழியாக சொல்லுகிற போது அந்த உள்ளம் அந்த மனதை தொடுகிற போது அந்த பெரியவர் தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரையே வரவழைத்து அப்பொழுது சொல்லுகிறார், என் உள்ளம் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்து யாராவது ஒருவர் ஆறுதலை சொல்ல மாட்டார்களா என்று சொல்லி என் உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. ஆனாலும் நீங்களோ என்னை விசாரிக்கிற போது என் உள்ளம் திறக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களோடு நடந்து அந்த மனதை மாற்றி அந்த பிரச்சனையை மாற்றி அவருடைய வாழ்விலே அவர் அருகிலே நடந்து அவருடைய உள்ளங்களில் நிலையிலே மாற்றப்பட்டது என்று பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கைகளில் கூட பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை என்கிற சூழல் வருகிற போது நம்ம யாராவது ஒருவர் கை தூக்கி விட மாட்டாரா, யாராவது ஒரு நல்ல வார்த்தைகளுடைய வாழ்விலே வராதா என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்க்குற உள்ளங்களாக இருக்கும் என்று பார்க்க முடிகிறது. சில சமயத்திலே பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதான் கீழே விழுவார்கள் என்று, எப்போதான் இவர்களை அந்த வாழ்க்கை முடியும் என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்ம சென்னை பகுதியிலே 1995 பெருமழை வருகிற போது ஒரு பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் என்கிற பெரிய ஒரு பாஸ்டர் அவர்கள் தன் வெள்ளம் தன்னுடைய இல்லங்களெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற போது அப்பொழுது அந்த நிலையிலே அவருடைய குடும்பங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறார்கள். எல்லோரும் கரையை சேர்ந்து பாதுகாப்பான இடத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் பள்ளமான இருக்கிற இடத்துல இவர் இல்லம் இருக்கிறபடினாலே, தண்ணீர் சூழ்ந்து கொண்டபடியினாலே கத்தி கூப்பிடுறாரு. யாரையும் அவங்க கையை பிடித்து தூக்க விடவில்லை, யாரையும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. காப்பாற்ற முடியாமல் போன நிலையில் இருக்கிற போது கூட அவர் ஒன்று பண்ணார், இந்த உலகத்திலே ஆண்டவரே என்னை சுமப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு பார்வையோ கொஞ்சம் குறைவு, இந்த 2 கிட்னியும் ஃபெயிலியர், இந்த நிலையிலே அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் உமக்கென்று நான் ஊழியம் செய்கிறேன், என்னை இப்போ அருகில் யாருமே இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு கலக்கத்தோடு அந்த பாஸ்டர் உள்ளத்திலே அவன் அழுது புலம்பி நிலையில் இருக்கிற போதுதான் திடீரென்று பார்க்கிற போது ஒரு மரம், அவர் வீட்டுக்கு முன்பாக அடித்து வைந்த மரம், அந்த தண்ணீரானது அந்த மரத்துக்கு முன்பாக அது தடைப்பட்டதனால அந்த மரத்துக்கு வழியாக திரும்பி போனது என்று அவருடைய சாட்சிகள் வழியாக பார்த்தோம். நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நிலையில் அப்பொழுதுதான் அந்த ஒரு பாடலை அவர் எழுதுகிறார். தனிமையின் பாதையிலே தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ என்று சொல்லி. என்ன அருமையான வரிகள் பாருங்கள். வாழ்க்கையில் தனிமையாக இருக்கிற போது, தவித்த நிலையில் இருக்கிற போது, என்னை சுமந்ததை நான் மறப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி தாம் வாழ்வையே தாம் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார் என்று பார்க்க முடியும். அந்த பாடலை பாடிய பிறகு நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தண்ணீர் சூழும் நிலை,
சுமந்த ஆண்டவரை மறவாமல் பாடின பாடல். தனி தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. பாசம் வைத்தவர்களாம் கடந்து போனாங்க. இதற்கீடு என்ன தருவேனா, தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பலவீனம் அல்ல, அந்த உள்ளம் சோர்வற்ற நிலையில் இருக்கிறது. அந்த தண்ணீர் அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து போன நிலையில் இருந்தது. கண்களின் கண்ணீர் வரிந்து ஓடுகிறது, தண்ணீர் பிறண்டு வருகிறது. என்ன பண்ணுவது? ஆனால் அந்த சோர்ந்து போக நேரங்களில் கடவுள் பாருங்க எதன் மூலமாய் மார்போடு அணைந்தார் என்று எழுதுகிறார். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. வாழ்க்கையை எல்லாவற்றிலுமாய் முடியும் என்கிற தருணத்தில் நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த முடிவும் தான் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவ்வளவுதான். இங்கும் பார்க்கிற போது இயேசு ஆண்டவர் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி தன்னோடு அழைக்கப்பட்ட சீடர்களாக இருக்கிற 70 பேரிலே இருக்கிற சீடத்துவத்தின் வழியாக அவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து வாழ்வு முடிந்தது என்று சொல்லி, தன் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து போகிற ஒரு சம்பவங்களை குறித்து தான் இந்த எம்மாவூர் சீடர்களுக்கு வழியாக பேசின வார்த்தையாய் இருக்கிறது. உலகம் முடிந்தது என்று நினைத்தது. அவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து வாழ்வு. இனி அது அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் வாழ்க்கை முடிந்தது. சீடத்துவத்திலே அழைத்த அன்பு என்பது எங்களுடைய வாழ்க்கையும் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஊருக்கு பயணப்பட்டு அந்த சங்கதிகள் எல்லாம் தன்னுடைய உள்ளங்களை நினைத்து நம்பிக்கை எழுந்து, அந்த நம்பிக்கையே உயிர்த்தெழுதல் என்கிற அறியாமல் இருக்கிற செய்தியை அவருடைய வாழ்க்கையில மறந்து தன் இல்லங்களுக்கு கடந்து போன சம்பவம் தான் இந்த எம்மாவூர் என்கிற சீடர்களுக்கு வழியாக நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தின் வழியாக கடவுள் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய உள்ளங்களில் பேசுகிற வார்த்தையை தான் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற காரியமாய் இருக்கிறது. இதன் வழியாக 3 காரியம் கடவுள் நமக்கு முதன்மையாய் வைக்கிறார். ஒன்று,
உயிர்த்தெழுந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது பார்க்கிற போது உயிர்த்தெழுந்த கடவுள் மனதை திறக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுந்த கடவுள் மனதை திறக்கிறார். மூன்றாவது, உயிர்த்தெழுந்த கடவுளுக்கு சாட்சியாக வாழ அழைக்கிறார். ஆமென். கடவுள் நம்மை அப்படிப்பட்ட அழைப்புக்கு முன்பாக கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது பார்த்தோமானால் உயிர்த்தெழுந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். நாம் வாசித்து கேட்ட லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அவர்களுக்கு மத்தியிலே, அதாவது நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற மத்தியிலே பார்க்கிற போது 15வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஆ நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஆ ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆமென். 15வது வசனத்தில் சேர்ந்து அவர்களோடு கூட நடந்தார். இயேசு தாமே அவர்களை அணுகி அவர்களோடு கூட நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எம்மாவுக்கு போன சீடர்கள் எப்படி போனார்கள் என்று பார்த்தோம்னா, அந்த நடந்த சம்பவங்களை தம் உள்ளத்திலே எப்படி வைத்துக்கொண்டு கடந்து போனார்கள் என்று பார்த்தோமானால், பாரத்தோடு துக்கத்தோடு நடந்தார்கள். அந்த நடப்பயணம் என்பது எப்படி நடந்தார்களா? துக்கத்தோடு பாரத்தோடு நடந்தார்கள். இயேசுவை இழந்தோம் என்று நடந்தார்கள். அதான் விஷயம். நான் சொன்னேன் முதல் இன்ட்ரடக்ஷனில், எல்லாம் முடிந்தது என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் நினைக்காத ஒன்று அங்கு நடக்கிறது. இயேசு அவர்களோடு கூட நடந்தார் என்பதுதான். அவர்களோடு கூட நடந்தார் என்பதுதான். என் அன்பார்ந்தவர்களே, எல்லாம் முடிந்தது என்ற துக்கம் தன் உள்ளத்திலே, அந்த துக்கம் வெளித்தோற்றத்துக்கு முன்பாக பேச்சின் வழியாக வருகிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியிலே அவரோடு நடந்தார். அவர்களுடைய துக்கத்துக்கு மத்தியிலே அவரோடு கூட இருக்கிறார் என்பதை தான் இங்கு பெரிய ஒரு சத்தியத்தை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அவரை காணாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. என் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதையிலே அவர் இருக்கிறார். நாம் துக்கத்தில் இருக்கிற போது நம்முடைய பாதையிலும் அவர் இருக்கிறார். இந்த சப் ஹெட்டிங்களை பார்க்கிற போது அவர் நம்முடைய பாதையிலும் இருக்கிறார். எம்மாவூருக்கு போக அந்த பாதை சந்தோஷமான பாதை பயணம் அல்ல. அவர்களுடைய உள்ளம் உடைந்து போன கனவு. என்ன கனவு என்று பார்த்தோம்னால், 12 சீடர்களை அழைக்கிற போது 70 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் 12 பேரும், பிற்பாடு 70 பேரும் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 70 பேரில் பார்க்கிற போது அந்த சுவிசேஷம், அந்த நம்பிக்கை, நீங்கள் போய் ஒவ்வொரு மீது இயேசுவுடைய அன்பையும் நீங்கள் எனக்கு பிறகு நீங்கள் சொல்ல போகிற காரியம் சங்கதிகள் எல்லாமே, அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளங்களில் இருந்தது. ஆனால் அந்த உள்ளம் எப்பொழுது இயேசுவையே அவர்கள் தன் உள்ளத்திலே தன்னுடைய நம்பிக்கையிலே துக்கத்திலே கலந்து அவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே பிறந்ததினால அவர்களுடைய பாதை தோல்வியின் பாதையோடு பயணத்தை தொடர்கிறார்கள். ஏமாற்றுகிற பாதையில் தொடர்கிறார்கள். ஆனால் அந்த பாதையில் இயேசும் தொடர்கிறார். வாழ்க்கையில் தோல்வியின் பாதை, ஏமாற்றும் பாதை, சந்தோஷம் இல்லாத பாதை, உடைந்த அந்த நம்பிக்கையின் நிலையில் இருக்கிற பாதை, இதையெல்லாம் இருக்கிற விசுவாசம் உள்ள இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே அந்த விசுவாசத்தை கடவுளை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் அவர்களோடு கூட நடக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் கடவுள் இங்கு பார்த்தோம்னால், இங்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். காரணம், அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் துக்கத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற அந்த இடத்துல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே பார்க்கிற போது ஆண்டவர் சொல்றார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன்.
இந்த உலக வாழ்வில் நம்முடைய எது கடந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான். ஆனால் பாருங்கள், அவருடைய மனங்கள் உடைந்த நிலையில் இருக்கிற போது அந்த மனதுக்கு நேராக கடவுள் அவர்களோடு பயணிக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. நாம் கூட மருத்துவமனை பாதையில் நடந்தாலும், கடன் சுமை பாதையில் நடந்தாலும், குடும்ப கண்ணீரினுடைய பாதையில் நடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் தனியாக ஒவ்வொரு சமயத்தில் நம்முடைய உள்ளங்கள் உடைந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்ம அருகிலே இருக்கிறார் என்பதைத்தான் இங்கு எம்மாவூருடைய சீடர்களுடைய பயணத்திலே கடவுள் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றதற்கு அடையாளத்தை எப்படி சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், நாம் உரையாடுகிற போது, நாம் பேசுகிற போது அந்த பேச்சிலே அவருடைய வார்த்தை நம் மத்தியிலே நமக்கு முன்பாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, திருமறை படிக்கிற போது அந்த வார்த்தை நாம் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச கண்களாய் பார்க்க வேண்டும். ஆனால் விசுவாச கண்களை பார்க்காமல் இருந்தோம்னால் நம் கண்களும் கூட அடைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கும். அப்படி அவர் உரையாடுகிற போது, பேசுகிற போது அவர்களோடு பேசினார் ஆண்டவர். அதுதான் இங்கே சொல்லுகிறது. 24ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நீங்கள் வழியில் ஒருவருக்கு ஒருவர் காரியங்கள் என்ன? இயேசு அறியாமல் கேட்பது காரியமா? அதாவது அவர் தெரிஞ்சு கேட்கிறாருன்றதில்லை. நீங்கள் பேசுகிற வார்த்தை என்ன? ஆனால் அவருக்கு தெரியும் நீ பேசுகிற வார்த்தை என்ன என்று கேட்குறாரு. ஏன்னா அவர்களுடைய உள்ளத்தை திறக்க அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். சில சமயத்தில் ஆண்டவர் பதில் சொல்வதற்கு முன்பு நாம் வேதனையில பேசி விடுகிறோம். அதான் விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிற போது, நாம் பேசுகிற வார்த்தைக்கு முன்பாக, நம்முடைய உள்ளங்களுக்கு முன்பாக அவர் சொல்றாரு. 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். ஆனால் உள்ளத்திலே அவர் கேட்கும்போதே அந்த சிந்தனை சில சமயத்தில் ஆண்டவர் பதில் சொல்வதற்கு முன்பாக நம்முடைய வேதனையை விடுகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடணும்? நம்ம விஷயங்களை சொல்லிவிடணும். அப்போது யாரிடம் சொல்ல முடியாதவைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். யாரிடத்துல சொல்ல முடியாதவைகளை என்ன பண்ணோம்? ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஏன்னா உங்கள் கண்ணீர்களுக்கு மொழி உண்டு, உங்களை நிர்பந்துக்கு சத்தம் உண்டு, உங்கள் நெடுங்கால கனவுகளை கேட்குற கடவுளாக இருக்கிறார். அதனால தான் அவர் கேட்குறாரு எல்லா விஷயத்தில். உங்களுடைய நெடுநாள் தூர பயணத்திற்கு மத்தியில் நீங்கள் அவர் நம்பிக்கையோடு அவரிடத்தில் சீடத்துவத்தில் எடுத்த அந்த பயணங்களில் சீடராய் ஏற்றுக்கொண்ட நிலையிலே அவருடைய நம்பிக்கை, அந்த எண்ணங்கள் உங்கள் உள்ளத்திலே அது எப்படி இருந்தது என்று சொல்லி அந்த கனவுகளை கேட்குறார் ஆண்டவர், அந்த நம்பிக்கை கேட்குறாரு. அப்போது எம்மாவூர்கள் சீடர்கள் கேட்குறார்கள். கேட்குற போது தான் இங்கு 18வது வசனத்தில் ஆமாம், அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, எம்மாவூர் சீடர்கள் கண்டது போல அந்த நினைவுகளுக்கு மத்தியிலே நடந்தவைகளை இல்லையே தெரியாதோ என்று சொல்லி கேட்குறார். எனக்கு பிரியமானவர்களே, நடந்தவைகளுக்கு முன்பாக இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நடந்தவைகளை பின்பாக அவருடைய 2வது பகுதியிலே அவர்களுடைய மனதை திறக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இங்கு வேத வாக்கில் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை ஆண்டவர் திறக்கிறார். 24 நாம் பார்த்தோம்னால் 45வது வசனத்தில் நம்முடைய சில பிரச்சனைகளுக்கு வழியாக இருக்கும். 24:45 நாம் பார்த்தோம்னால் படிங்க. சில சமயத்தில் பார்க்கிற போது அவருடைய மனதை திறக்காதபடி உள்ளங்கள் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தோம்னால் அவருடைய உள்ளங்கள் மனதை திறக்காதபடி அந்த கடின வார்த்தைகள் அவருடைய இருதயம் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. சில சமயத்தில் நம்ம கூட பிரச்சனைகள் வெளியில் இல்லை, மூடிய கதவு வீட்டிலும் இல்லை, ஆனால் மூடிய
கதவுகளுக்கு முன்பாக நாம் பிரச்சனை அடைக்கப்பட்டு இருக்கிறது. அது திறக்க முடியல நம்மளால். சீடர்கள் பண்ணுறாங்க, பிரச்சனை வந்த உடனே வீட்டு கதவை மூடிட்டாங்க. பிரச்சனை மூடிச்சா? இல்லை. யார் கண்களில் பட்டோமானால் நாம் கொல்லப்படுவோம் என்ற பிரச்சனை இருக்கிறது. அதனால யார் கண்கள் படாமல் என்ன பண்ணாங்க? அவங்க கதவுகளை பூட்டினார்கள். வெளியிலே ரோமர்களுக்கு முன்பாக, யூதர்களுக்கு முன்பாக யார் கண்களுக்கு படக்கூடாது என்று சொல்லி அவர்கள் மறைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறோம், யாருடைய மன பிரச்சனைகள், போராட்டங்கள், நாம் ஒரு மனக்கண்கள் இருக்கிறது, அதை நாம் பூட்டி வைத்தோம் என்றால் அது நம்மால் திறக்க முடியாத ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று பார்க்க முடிகிறது. அதனால்தான் சீடர்கள் பாதைக்கு முன்பாக அவருடைய மனக்கண்களை திறக்கிறார் கடவுள். அவருடைய மனங்கள் மூடி இருந்தது, அவருடைய கண்கள் இருந்தும் பார்வை இல்லை. கடவுள் உயிர்த்தெழுந்த வார்த்தை அவருடைய உள்ளங்கள், அவருடைய மறைக்கப்பட்ட நிலையிலே அவருடைய உள்ளங்கள் இருந்தன. எனவே தான் இப்படிப்பட்ட நிலையிலே கடவுள் அவருடைய மனக்கண்களை திறக்கிறார். இங்கு பார்த்தோம்னால் 2 கண்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னா வெளித்தோற்ற கண்கள், வெளித்தோற்ற கண்கள். இன்னொன்று மனக்கண்கள் இருக்கிறது. வெளி கண்கள் பார்க்கிற போது பார்த்தும் அறியாமல் இருக்கிற கண்களும் இருக்கிறது. பார்த்துட்டும் அறியாமல் இருக்கிற கண்கள் இருக்கிறது. லூக்கா 24:16 பார்க்கிறோம். லூக்கா 24:16, ஆனாலும் அவரை அறியாதபடி அவருடைய கண்கள் அறியாதபடிக்கு தடுக்கப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. இந்த கதவை பாருங்கள். அவர் பேச வார்த்தையிலே பார்க்கிற போது அந்த கதவானது, இதய கதவானது மறைக்கப்பட்டிருந்தது என்று பல நிலையிலும் அதுதான். ஆசீர்வாதம் வருகிறது, ஆனால் அவருடைய கடவுளுடைய கை என்கிற அறியாமல் போகிறோம். ஆசீர்வாதம் வருது, ஆனால் கடவுளுடைய கை அறியாமல் போகிறோம். காப்பாற்றப்பட்டோம், ஆனால் கடவுளுடைய கிருபை என்கிற எண்ணம் நம்முடைய எண்ணங்களுக்கு தெரிவதில்லை. ஜபவாசல் திறந்திருக்கிறது, ஆனால் ஜபத்தில் பதில் எனக்கு தெரியல அப்படின்னு உள்ளம் சொல்லப்படுகிறது. இது போலதான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படாத அடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மார்க் 8:14 பார்க்கிற போது மனக்கண்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. மார்க் 8:18 ஆமா, கண்கள் உள்ளவர்களாய் இருந்தும் காணாதவர்களாய் இருக்கிறார்கள். கண்களாய் இருந்தும், கண்கள் உள்ளவர்களாய் இருந்தோம், அப்போ வெளிப்பார்வை இருந்தோம், ஆவிக்குரிய உண்மை தெரியாமல் அவருடைய உள்ளம் மறைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. எனவே தான் 24 31 லூக்கா அவருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதற்கு கடவுள் சொல்றாரு. அங்கு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு இங்க, அவர்கள் அறியாதிருக்கிற கண்கள், அவருடைய மனக்கண்கள், அடைக்கப்பட்டிருக்கிற கண்கள் ஆண்டவர் திறக்கப்படுகிறார். எபேசியர் 1:8 உங்கள் இருதய கண்களை பிரகாசம் அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். எபேசியர் 1:18 உங்களுடைய இருதய கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கு பார்க்கிற போது அந்த கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படாத நிலையில் இருந்தது. இயேசு ஆண்டவர் அவருடைய மனக்கண்களை திறக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்குடைய சூழலை பார்க்கிற போது வெளிக்கண்கள் உலகத்தை பார்க்கும், உள்கண்கள் தேவனை பார்க்கும். வெளிக்கண்கள் சூழ்நிலை பார்க்கும், ஆனால் உள்ளான கண்கள் வாக்கு தத்தத்தை பார்க்கும். ஆனால் இந்த கண்கள் எப்பொழுது திறக்கப்படும் என்று பக்தன் இந்த இடத்துல சொல்லுகிறார். நம்முடைய கண்களும் இதுதான். பார்க்கிற பார்வை எல்லாமே நமக்கு எப்படி தெரியும்? விசுவாசம் உள்ள ஆண்டவரை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கண்கள் வெளித்தோற்ற கண்களுக்கு முன்பாக தான் ஆண்டவரை பார்க்கிறோம். நான் இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், அப்படி இல்லை. உள்ள கண்களை பார்க்க வேண்டும் ஆண்டவர். அதனால தான் பார்க்கிற போது லூக்கா 18 9 முதல் 14 வரை உள்ள திருவாக்களை பார்க்கிற போது பரிசேயன் ஆயக்காரன் ஜெபம் பண்ணுகிறார். பரிசேயன் ஆயக்காரன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற நிலையில் இருக்கிற போது பரிசேயன் வெளித்தோற்ற கண்களோடு ஜெபம் பண்ணுகிறான். பரிகாரர், அநேகக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இல்லாமல் இந்த ஆயக்காரனை போல இராதனால் உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபம் செய்கிறான். வெளித்தோற்ற கண்கள். ஆனால் உள்ளான கண்கள் பாருங்க, அந்த ஆயக்காரன்
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உள்ளே வர முடியாமல் வெளியிலே நின்று கொண்டு பாவியாகி இருக்கிற என்மேல் கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி தன் ஜெபத்தை சொல்லுகிறான். காரணம், அவன் உள்ளான கண்களுக்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி பார்த்தான். இன்றைக்குடைய சூழ்நிலை பார்க்கிற போது உள்ளான கண்கள் வழியாக ஆண்டவரை பார்க்கிறோமா, இல்லை வெளித்தோற்ற கண்களோடு ஆண்டவரை பார்க்கிறோமா என்று பார்க்க முடிகிறது. எனவேதான் அந்த உள்ளான கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை திறக்கப்படுகிறார். ஆனால் வெளித்தோற்ற கண்களை நடந்தவைகளை பேசிக்கொண்டு வருகிறார்கள், வெளித்தோற்ற கண்களோடு பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் உள்ளான கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறது என்று பார்த்தோமானால், அப்பொழுது அப்பத்தை எடுத்து உடைக்கும் போது, அவர்களோடு உட்கார்ந்த போது, அவருடைய சந்நிதியில் இருந்தபோது அவருடைய கண்கள், அதாவது அவர்களோடு நெருக்கமாய் வந்த இடத்தில் இருக்கிற போது அந்த உள்ளம் திறக்கப்பட்டது. உள்ளம் திறக்கப்பட்டது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த உள்ளம் திறத்த போதுதான் 24ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் அவரோடு பேசும்போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே எரியவில்லையா என்ற ஒரு சிந்தனை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வந்தது என்று பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கூட உள்ளம் பேசப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் ராபோஜனை எடுப்பதெல்லாம் அந்த அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து சொல்லுகிற வார்த்தை, அந்த திராட்சை ரசம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற போது அது எதை சார்ந்திருக்கிறது என்று பார்த்தோமானால், நாம் உள்ளம் திறக்கப்பட வேண்டும். நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக உள்ளம் திறக்கப்பட வேண்டும். நாம் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களின் உள்ளம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அப்பம், அந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிற போது நாம் கிடைத்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அதை உதாசீனப்படுத்துகிற எண்ணங்களோடு நின்று வெளித்தோற்றத்துக்கு போல வந்து இங்கே எடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. உன் மனக்கண்களோடு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறது. எனவே தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேசும்போது மனம் மட்டுமல்ல, இருதயம் எரிய வேண்டும் என்று. பலருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? குளிர்ந்து இருக்கிறது, ஆனால் ஜெபத்தீ இல்லை. அதான் உண்மை. ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? ஜெபத்தீ என்கிற எண்ணம் இருக்காது. வேதாகமத்தில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க, ஆவிக்குரிய பசியும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பேசினால் உள்ளமோ, அவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? மந்த இருதயத்தோட எண்ணங்கள் தான் இருக்கும். அப்போ அது பேசினாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ கூட நம்முடைய உள்ளத்தில் இங்கே நினச்சிக்கொண்டு வேற எதையோ யோசிச்சுட்டு இருப்போம், உட்காந்து இருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக செவி என்பது நம்ம என்ன பண்ண நினைக்க மாட்டோம், அது நினைக்க மாட்டோம். உள்ளம் இங்கே இருக்கும், உள்ளம் சரீரம் இங்கே இருக்கும், உள்ளம் வெளியில் இருக்கும். அப்போ ஆண்டவர் மனக்கண்களை எப்படி உன்னுடைய வாழ்க்கையை திறப்பார்? அதுதான் இங்கே சொல்லுகிறது. உள்ளம் உயிர் பெற்ற போது, அவருடைய உள்ளம் திறக்கப்பட்ட போது அந்த உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று பார்க்க முடிகிறது. அந்த உள்ளம் மீண்டும் உயிர் பெற்ற நிலையிலே இருந்தது என்று பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய உள்ளம் கூட எம்மாவூர் சீடர்களைப் போல கண்டது போல உயிர்த்தெழுத செய்தி நம்முடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கி நம்ம அந்த இருதயத்தோடு தான் உட்காந்து, அந்த ஒரு சூழல் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. வந்தோம் ஒரு வாரம், அடுத்த வாரம் வரோம், இந்த வாரம் பைபிளை தூக்குனா அடுத்த வாரம் பைபிளை தூக்க போகிறோம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆலயத்துக்கு என்பது ஒரு மனம் என்பது திறக்கப்பட வேண்டும். இந்த ஆலயத்தில் போய் அமர்ந்து உட்கார்ந்தோம்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம், ஆண்டவருக்குள்ள இருக்கிற செய்தி தான் முக்கியம். ஆண்டவர் என்னை எப்படி பேச போகிறார், என்ன சொல்ல போகிறார் என்று உள்ளம் திறக்கப்பட வேண்டும். ஆனால் வந்த மாதிரியே வந்து அப்படி போயிடக்கூடாது. எப்பவுமே நம் உள்ளம் திறக்கப்படாத இருதயமாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரின் இருதயத்தை திறக்கப்பட வேண்டும் என்பதை எண்ணத்தோடு நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட எண்ணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாமும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ இந்த நாள் உங்களையும் என்னையும் அழைக்கப்பட்டிருக்கிறார். 3வது பகுதி. அதனால்தான் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நேரத்திலே எழுந்து எருசலேமுக்கே திரும்பி போனார்கள். என்ன காரணம்? எம்மாவூருக்கு சென்றவர்கள் அதாவது திரும்பி எருசலேமுக்கே ஓடுகிறார்கள். ஏனெனில் ஆண்டவரை நாங்கள் என்ன பண்ணோம், சந்தித்தோம். முன்னைப்படி இருக்க முடியாத நிலையிலே அவர்கள் காலையில் போயிடலாம், சாயந்திரம் போயிடலாம் அப்படி என்ன நினைக்கல. அவங்க
அந்த செய்தி அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்தது 7 மைல் தூரம் கடின பாதை. அந்த பாதை நினைக்கல, இருட்டு ஆகி போச்சு. யூதர்களுடைய வழக்கத்தின்படி இருட்டானா பயணத்தை தொடர மாட்டாங்க. அதனால தான் யூதருடைய மரபுப்படி தன்னுடைய உறவுகளோ யாராவது ஒருவர்கள் வந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்? ராத்தங்க வேண்டும். நீங்கள் சாயங்காலம் ஆகி போச்சு, இருள் வந்தது, நீங்கள் போகாதீங்கன்னு இயேசுவை என்ன பண்ணாங்க? அவங்க தங்க வைத்தார்கள். ஆனால் அந்த இருளாக இருக்கிற நிலையிலே அவங்களுடைய மனங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் வெளிச்சம் என்கிற உயிர்த்தெழுந்த செய்தி கேட்ட உடனே இவங்களுக்கு வெளிச்சமாக மாறி போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? வேகமாக திரும்பி போகிறாங்க. அந்த சந்திப்பு முனைப்பு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? முன்பு அவர்கள் அந்த மனசோர்வோடு வளர்ந்த அந்த நிகழ்வை எல்லாம் இப்போ எப்படி போகிறாங்கன்னா, இப்பொழுது மகிழ்ச்சியோடு ஓடுகிறார்கள். மகிழ்ச்சியோடு ஓடுகிறார்கள். முன்பு ஏமாற்றமாய் பேசிக்கொண்டு வந்தார்கள், இப்பொழுது சாட்சியோடு ஓடுகிறார்கள். அதனால தான் இங்கே 24:34 சொல்லுகிறது. அங்கே போய் சொல்கிறாங்க 34வது வசனத்தில், கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். என்ன வார்த்தை பாருங்க! அது கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த நேரம் காலம் பார்க்காம ஓடுகிறார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த அந்த மொழி, முகம், அந்த நடந்து வந்த பாதை, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் மாறியது. எல்லாம் மாறியது. பெற்ற உடனே அந்த எண்ணங்கள் ஓடுகிறார்கள். ஏன்னா சாட்சியாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தோம்னால் நீங்களும் சாட்சிகளாக இருப்பீர்களா என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு மத்தியிலே கேட்குறார். 1:8 கூட நாம் கேட்குறாரு, நீங்களும் சாட்சியாக இருக்கிறீர்களா? அதனால தான் அந்த சாட்சி எப்படி சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தோம்னா அந்த சாட்சி எப்படி சொல்கிறார் பேதுரு? இன்றைக்குடைய முதல் வேத பகுதியில் சாட்சி கொடுக்கிறாரு. 42வது வசனங்களுக்கு வழியாக பார்க்கிறப்ப ஏறக்குறைய 3000 பேருக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? அவங்க ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அப்போ அந்த வார்த்தையின் சாட்சி பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, வார்த்தையின் சாட்சி அந்த நேரமே அந்த சாட்சிகளை போய் சொன்னார்கள் என்று பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி மேடையில் பேசுபவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். எப்படி சாட்சி சொல்ல வேண்டும் என்பது இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா, நான் போயினே இருந்தேன், எனக்கு இப்படி இது கிடைச்சி இது படிச்சு அப்படின்னு தன்னை பெருமை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையின் சாட்சி சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் என்றால், பாதையிலே தொடக்கத்தின் முன்பாக இருக்கிற அந்த பாதை நம்ம எப்படி தொடர்ந்தோம் என்பது தான். இன்றைக்கு எப்படி நாம் நிற்கிறோம் என்பதையே, முதல் பயணம் சாட்சி எப்படி உன் வாழ்க்கையில் இருந்தது, பிற்பாடு சாட்சி எப்படி உன் வாழ்க்கை மாறினது என்று சொல்கிறார். மேன்மை குறித்து சாட்சியாக எப்பொழுதும் நினைக்க வேண்டாம். சில சாட்சியை பார்க்குற போது நம்ம பார்க்கோம், என்னை அப்படியே எட்டுனது கடவுள் இங்கே வச்சுட்டாரு, நான் இவ்வளோக்கிறேன். ஆனால் வந்த பாதையை நம்ம சொல்ல மாட்டோம் மற்றவர்களுக்கு மத்தியிலே. அப்படி சொல்லக்கூடாது சாட்சி. இங்கே பார்க்கிற போது அவர்கள் வந்த பாதைக்கு முன்பாக இருந்த ஓடி போய் சாட்சியை சொன்னதை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, எம்மாவூர் சீடர்கள் கண்டது போல கடவுள் இன்னும் சாட்சியாக வாழ நம்மையும் அழைத்து கொண்டு இருக்கிறார் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இன்று உலகம் வேதாகமம் என்கிற பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இருதயங்கள் வெறுமையாக இருக்கின்றன. வேதாகமம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே அதிகமான புக்கு, அதாவது அதிகமாக பிரதிகள் வெளியிடுகிறது என்றால் அது வேதாகம் மாத்திரம் மட்டும்தான். வேதாகம் போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இருதயங்கள் இன்னும் வெறுமையாய் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களிடம் தகவல் அதிகமாய் வருகிறது. ஆனால் அவனுடைய சிந்தனை, வேதாகம் என்கிற அறிவு தன் வாழ்க்கையில் குறைந்து கொண்டு போய்கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம கூட சொல்கிறோம், இடத்தோடனே கேட்குறோம், வேதாகமத்தில் பெரிய புத்தகம் எதிரான்னு கேட்டால் டக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். டக்குன்னு வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை புத்தகம்னு சொன்னால் சொல்ல மாட்டோம். ஏன்னா வேதாகம் என்கிற
விற்பனை இருக்கிறது. ஆனால் வேதாகமம் என்கிற அறிவுன்னா அது குறைந்து கொண்டு போய்கொண்டு. காரணம், வேதாகமத்தை அதை பெற்றுக்கொண்டு அதற்குள்ளே இருக்கிற வார்த்தை சாட்சியாய் பெறுவதற்கு வாழவில்லை. ஒரு வேதாகமத்தை நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு போதகர் இல்லத்துக்கு போய் ஜெபம் பண்ணுகிற போது அவர் வேதாகமை இல்லத்தில் விட்டு வந்துட்டார். போதகர், அம்மா உங்கள் வீட்டில் ஒரு வேதத்தை கொடுமா, உங்களுக்காக வேதத்தை படித்து நான் ஜெபம் செய்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க என்னன்றாங்க, இருங்க ஐயரே உக்காருங்கன்னு சொல்லிட்டு உடனே இப்போ வேதாகமத்தை தேடுறாங்க. தேடி தேடி பார்க்குறாங்க, வேதாகமம் கிடைக்கல. அந்த டைமு யார் வராங்க, எலக்ட்ரிக்கு ரீடிங் எடுக்கிற ஆஃபீஸர் வராரு. அந்த சமயத்தில் அந்த அட்டையை எங்கே வைத்தோம் என்று அவங்களுக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, அட மேலே நம்ம வேதத்தை அந்த பைபிளில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த அட்டையை ரீடிங் அட்டையை வச்சுருக்கிறோமேன்னு சொல்லி. அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பொருளுக்காக வருகிற போது அந்த வேதாகமம் அந்த இடத்துல இருக்கிறதுன்னு தெரியும். ஆனால் வேதாகமம் என்கிற வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு அந்த எண்ணங்கள் குறைந்து கொண்டு வேதாகமம் இருக்கிற இடங்கள் தெரியாமல் நிலையில் இருக்கிறது. எல்லாம் கேட்லாக் புக் மாதிரி மாறி போச்சு வேதாகமம். இப்போ எல்லாம் பர்ஸில், மணி பர்ஸில் எல்லாம் எதை வைக்கிறோம், எதை வைக்கிறோம், ஐடி கார்டுலேருந்து எல்லாமே வைக்கிறோம். இப்போ அது கிடையாது. வேதாகமத்தில் தான் எல்லா கார்டு இருக்குது. விசிட்டிங் கார்டுலேருந்து எல்லாமே கூட வேதாகம் கார்டு மாறி போச்சு. இப்போது அப்படிப்பட்ட வேதாகமம் இன்றைக்கு பேசப்படாமல் குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எனவே பலவர் ஒரு பாதை போல தான் வாழ்கிறார்கள். சிரித்து கொண்டு உள்ளத்திலே அழுது கொண்டு இருக்கிறார்கள். சில சமயத்தில் அப்படி தான் இருக்கிறது. சில பேர் பேசி கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் உள்ளம் உடைந்து கொண்டு இருக்கும். சில பேர் பேசிக்கொண்டு தம் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் அதை சார்ந்து தான் இருக்கும், அதை இறக்கி வைக்கிற எண்ணங்கள் இருக்காது. ஆனால் இங்கே பார்க்கிற போது எம்மாவூருடைய சீடர்கள் தம் உள்ளத்தினுடைய பாரங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்தார்கள். மனம் திறக்கப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதாகம் நம்முடைய வாழ்விலே உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்று நேரடியாய் பெற்றுக்கொண்டார்கள், இன்றைக்கு திருமறை வழியாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த திருமறை வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற போது இந்த வாழ்க்கையிலே கடவுள் உங்களையும் என்னையும் ஆற்றி கடவுள் அந்த வேதாந்தத்துக்குள்ளாக மனம் திறக்கப்படுவதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளங்களுக்கு முன்பாக கடவுளோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு முன்பாக நாம் அதில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வாழ்வராக. ஆமென். எல்லாவதுக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய சிந்தனைகள் வைத்து பாதுகாத்துக் கொள்வராக. ஆமென். எழுந்து ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதிரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி சிறப்பு ஜெபம் தேவையுள்ளவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வாருங்கள். birthday. Yes. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நாளிலே ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நன்றி சொல்லி ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே, இவர்களுக்காக ஜெபம் செய்யும்படியாய் நீர் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி.
அருமை அம்மா திருமதி சுபா மதிவதனன் அம்மாவை கிருபையாகவே ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே பெற்றுக்கொண்ட வாழ்வுக்காக, ஆண்டவரே வயதுக்காக, கடவுள் ஒரு வயதை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் 70 என்கிற ஆண்டவரே தனத்திலே சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். கடவுள் எங்களுடைய பாதைக்கு முன்பாக அவர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டு காலங்கள் வழியாக அவர் கிருபையாய் நடத்தின ஒவ்வொரு ஆண்டிலும் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்து இந்த 70வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும்படி பாக்கித்தும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அம்மா பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே நன்றியோடு நினைத்து ஜெபம் செய்கிற போது உம்முடைய கரம் அவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தந்து ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. கிருபையும் ஆசீர்வாதம் நிறைந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த நேரத்திலே ஆண்டவரே அன்பு பிள்ளை அசல் ஏனாவை உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து ஜெபம் செய்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே ஆண்டவரே பிள்ளை இந்த நாளிலே பிறந்தநாள் வாழ்வை பிள்ளை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. எங்களுடைய அருமை அண்ணன் திரு ஜோயல் அண்ணனும் ஆண்டவர் திருமதி ஜோயல் அவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த நாளிலே தன்னுடைய 2வது மகளை ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை அன்பு பிள்ளையுடைய வாழ்விலே உம்முடைய கரம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்தும் சாமி. ஆண்டவரே நல்ல ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் ஞானமும் கல்வியும் எல்லாவற்றுமாய் நீர் வழிநடத்தி இந்த பிறந்தநாள் வழியாக உம்முடைய கிருபை பிள்ளையை நீர் வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம் சாமி. தன்னுடைய தாத்தா பாட்டியுடைய அந்த விசுவாச பார்வையை பிள்ளைகள் மீது எப்பொழுதும் உம்முடைய ஆண்டவரை கரம் ஆசீர்வாதமாய் பிள்ளைகளுக்கு தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாத கரம் அம்மா உங்களோடு, அன்பு பிள்ளையை உங்களோடு கர்த்தர் உங்களுக்கு மத்தியிலிருந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். God bless you. தொடர்ந்து நாம் பொதுவான ஜெபத்துக்குள்ளாக நம்முடைய இருதயம் சிந்தனை ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சர்வத்திற்கு வல்ல நித்திய கடவுளே, மனுப்புத்திராலும் அனைவரும் அசைக்கப்படத்தக்கவரே, நீர் ஆதரம் புண்ணியம் பாத்திரமில்லாத எங்களை தந்த கணனற்ற ஆத்மா சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றிகளும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய தெய்வீக வீட்டிலே பரிசுத்தம் உள்ளத்தோடு இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய திருவார்த்தை எங்களுக்கு முன்பாக உம்முடைய வார்த்தையே இதோ மந்த இருதயத்தின் நிலையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தின் வாழ்வையும் உயிர்த்தெழுந்த காட்சியும் பெற்றுக்கொண்ட செய்தியை எங்களுடைய உள்ளங்களுக்கு நேராய் நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான், நம்முடைய மனதை அவர் திறக்கிறார் என்பதுதான், சாட்சியாக வாழ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதுதான் சுவாமி. இந்த வார்த்தைக்குள்ளாக என்னுடைய மனங்கள் சிந்தனை ஆண்டவரே நம்மை நோக்கி பார்க்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஒருவேளை மனதின் வேதனைகள் துக்கங்கள் இருக்கிற போது மனம் திறக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே என் மனதை திறங்க சுவாமி. உம்முடைய வேதத்தினுடைய நம்பிக்கை எங்களுடைய வாழ்வை பிறக்கட்டும், அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்வை மாற்றட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக இந்த நாள் எம்மாவூர் சீடர்களுக்கு கிடைத்தது போல எங்களுக்கும் கிடைக்கும்படியாய் தந்து நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கிருபை நிறைந்த கடவுள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்களும் இந்த வார்த்தை போதிக்கிற நம்முடைய போதகர்களையும் உடைய கரத்தில் இந்த நாள் செய்தி உலகமெங்கும் போதிக்கிற நம்முடைய போதகர்களை ஆண்டவரே உடைய திருச்சபைக்கு கொடுத்து காப்பாற்றி ஆசீர்வதித்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாக வேண்டுகிறோம் சாமி. இந்த செய்தியை பெற்றுக்கொண்டிருக்கிற வாழ்வுக்கு முன்பாக தீராத துன்பங்களும் ஆபத்து காலங்களும் உம்முடைய ஜனத்தை ரட்சிக்கவும் பாதுகாவலருமாய் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே இந்த செய்தியின் வழியாக கிறிஸ்துவ ஆண்டவரே திருச்சபையிலே ஐக்கியத்தோடும் உடன் கிறிஸ்தவர்களோடு சகோதர ஒற்றுமையிலும் நல்ல போராட்டத்தை போராடி கடைசி ஆத்மா ரட்சிப்பற செய்வதற்கு ஆண்டவரே உடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. கடவுளுடைய கிருபையினாலே எங்களுடைய உலக நாடுகளுக்கு மத்தியில் நாங்கள் வேண்டுகிற விண்ணப்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம். ஆண்டவரே இதோ உடைய கரத்தினாலே உலக நாடுகள் வழியாக குறிப்பாக போர் நடந்து கொண்டிருக்கிற பகுதியிலே இப்பொழுது ஆண்டவரே சமாதானத்தின் இடைநிலையிலே இருக்கிறது சுவாமி. இது முற்றிலுமாய் ஆண்டவரே
நாடுகளுக்கு மத்தியிலே சமாதானத்தை தருவதற்கு உம்முடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே இஸ்ரேலுக்காக, அதே போல் ஆண்டவரே அமெரிக்காவுக்காக, ஈரானுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இதை ஆண்டவரே அமைதியின் பேச்சுவார்த்தைக்கு முன்பாக தொடர்ந்து போரை நிறுத்தி எல்லா நாடுகளுக்கு சமாதானத்தை வழியே வகுக்கும்படியாக வேண்டுகிறோம் சாமி. இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அண்டை நாடுகளாக இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பக்ரீன், இப்படியாக கத்தார், ஆண்டவரே இன்னுமாய் இருக்கிற குவைத் தேசம், இந்த நிலையில் இருக்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகள் இருக்கிற தேசங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே இன்னுமாய் இந்த ஏர்போர்ட் மூடி நிலையில் இருக்கிற சமயத்தில் இல்லத்துக்கு வர முடியாமல் தவித்த உள்ளங்கள் உடைந்து போன நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பையும் சமாதானத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உடைய ஒத்தாசை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. அதே போல் எங்களுடைய நாட்டையும் அந்த குடிகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். குறிப்பாக எங்களுடைய தமிழகத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வருகிற தேர்தலுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. நல்ல ஒரு அரசாட்சியை எங்களுடைய வாழ்விலே வாக்குரிமை செலுத்தி ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஒரு ஆட்சித்துவத்திலே நல்ல ஒரு ஆண்டவரை தேர்ந்தெடுக்குவதற்கு எங்களுக்கும் நீர் ஆண்டவர் அருள் புரியும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. யார் கிறிஸ்தவர்களுக்கு ஒற்றுமையோடு செய்கிறார்களோ, கிறிஸ்துவ அன்பைக்கு முன்பாக தடையாய் இருக்கிறார்களோ என்று எண்ணங்கள் எண்ணி ஆண்டவர் வாக்குகளை சிந்தனையோடு ஆண்டவரே செலுத்துவதற்கு எங்களுக்கும் தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த நிலையில் இருக்கிற போது ஆண்டவரே உலகத்திலே ஆண்டவரே எங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய இல்லங்களுக்கு மத்தியிலே இரக்கமும் சத்தியும் நீதியும் சமாதானம் எல்லாவற்றையும் தந்து எங்களை நீர் ஆண்டவர் வழிநடத்தும்படியாய் வேண்டும். குறிப்பாக ஆண்டவரே கால சூழலுக்கு மத்தியிலே அக்னி சேதத்துக்கும் எங்களுடைய வாழ்வு, குறிப்பாக இந்த அக்னி ஆண்டவரை வெயிலாக ஆண்டவரை இருக்கிற இந்த சூழலுக்கு மத்தியிலே எங்களுடைய திருச்சபையினுடைய மூத்தவர்களுக்கும், அதே போல் ஆண்டவர் பயணப்படுகிறவர்களுக்கும், ஆண்டவர் வேலை நிமித்தமாய் போகிறவர்களுக்கும் எந்த விதமான சிரமங்கள் வரண்டாதபடி உம்முடைய கிருபை பாதுகாத்து கொள்ளு சாமி. ஆண்டவர் யுத்தத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கும் வறட்சிக்கும் முதலானவைகளை தயவாய் பாதுகாத்தருளு சாமி. நாங்கள் செய்கிற ஒவ்வொருடைய வேலையிலே எங்களுடைய வாழ்வு உயர்வதற்கு உம்முடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே இந்த நாளிலே கூட இதோ கைம்பெண்களுக்காக, எங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குறவர்களுக்காக, பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக, பலவிதமான பிரச்சனையோடு ஆண்டவரே உள்ளத்திலே கடவுளே என்று சொல்லி இதோ உள்ளங்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை உள்ளத்திலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, சஞ்சலப்படுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நீ தேற்றவல்லனாய் இருந்து தேற்றபடியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. அப்படிப்பட்ட நிலையிலே இவ்வுலகத்திலே அந்நியரும் ஆதரவற்றமாய் இருக்கிறபடியாலே, மெய் விசுவாசத்தினாலே, பயபக்தியினாலே, நல்ல வாழ்க்கையினாலே எங்களை ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களுடைய வாழ் முடிவடைந்தும் நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு தந்து நீர் வழிநடத்தும். இந்த நாளிலே அமர்ந்து கொண்டு கடவுளே என்று சொல்லி தம் உள்ளத்திலே திறந்து இதோ எங்களுடைய வாழ்வு அடைக்கப்பட்டு இருக்கிற காரியங்களை நாங்கள் நினைத்து ஜெபம் செய்கிறோம் சாமி என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற போது கர்த்தர் அவர்களுக்கு உம்முடைய கிருபையின் வாசலை திறங்க சுவாமி. ஆண்டவரே மன கண்களில் அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் திறக்கப்படும்படியாக வேண்டுகிறோம் சாமி. பிள்ளைகளுடைய வாழ்வு அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிற போது திறக்கப்படுகிற சுவாமி. நல்ல ஒரு வாழ்வை அமைகிற சுவாமி. வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இருக்கிற மன அழுத்தங்களுக்கு மத்தியில் உம்முடைய கிருபை இருக்கும்படியாக வேண்டும். பல பிரச்சனை மனதில் நினைத்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை இப்படி நிலையிலே போக்கி கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிற ஆண்டவரை சிந்தனை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. உம்முடைய கரம் வழி நடத்துங்க தகப்பனே. நாங்கள் நம்புகிறோம் எம்மாவூர் சீடர்கள் மனக்கண்களை திறந்த கடவுள் எங்களோடு எங்களுடைய கண்களையும் எங்கள் பிரச்சனைகளை திறக்கப்படுவார் என்று நம்புகிறோம் சாமி. அப்படிப்பட்ட சிந்தனையை தந்து வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு முன்பாக நீர் வழிநடத்துங்க. குடும்பத்தில் நல்ல அமைதியும் சமாதானத்தை கொடுங்க. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழி நடத்துங்க. ஆண்டவர் எல்லா தேவைகளை சந்தித்து உம்முடைய கிருபை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேண்டுகிறோம் சாமி. இந்த நாளிலே கூட ஆண்டவரே வந்திருக்கிற அத்தனை பேர்களும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. குறிப்பாக திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக ஆண்டவரே இதோ ஒவ்வொரு ஆண்டவரே இருக்கிற பொறுப்பாளர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மாதர் சங்கத்தையும் அதே போல் வாலிபர் சங்கத்தையும் ஆண்டவர் அதே போல் ஞாயிறு பள்ளியும் பாடல் குழுவையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினால ஒவ்வொருத்தரும் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் வழி ஆண்டவரை தேடுகிற எண்ணங்கள் ஆசீர்வதிங்க. அதே போல எங்களுடைய இதோ பள்ளிகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம்.
காது கேளாத ஒரு பள்ளிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அந்த பள்ளியை ஆசீர்வதிங்க. அதே போல் ஆண்டவரை தாளாளரும் ஆண்டவரை அருமை ஆசிரியர்களும் அன்பு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கிருபையை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றவருடைய ஆகாரத்தை தாரும், மன்னிப்பது போல எங்கள் பாவ கடன்கள் மன்னி, எங்கள் சோதனை புறாமல் தீமை ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்ற முடிவுகளை சுவாமி. ஆமென். அன்பார்ந்தவர்களே, திருச்சபைக்கான அறிவிப்பு. இந்த வாரத்திலே பிறந்தநாளை காண்கிற அன்பு குடும்பத்தாருக்காக, அன்பு பிள்ளை அசல் அவர்களுக்காக இந்த நாளை பிறந்த நாளை கண்டிருக்கிறார்கள். அதே போல் மிஸ்டர் சஜன் ஆலன் ராய் அவர்களுக்காக, ஃபோட்டோகிராஃப் அண்ணன் திரு சுகுமார் அண்ணன் அவர்களுக்காக, அதே போல் மிஸ்டர் ராபின் சாம் பிரபாகரன் அவர்களுக்காக நாம் திருச்சபையின் சார்பாக அவர்களுடைய இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற போது அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் நேற்று தினத்திலே ஆபீஸ் பேரஸ் மீட்டிங் நடைபெற்றது. எனவே முக்கியமான ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேசப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, அந்த காரியம் தெள்ளந்தெளிவோடு உங்களுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக கல்லறை குறித்து பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. முதல் பகுதியாக நாம் பார்த்தோம்னால், ஏற்கனவே அந்த ஓப்பன் ஃப்ளவரில் போன வாரத்தில் அறிவிக்கப்பட்டது, இந்த வாரத்திலும் அறிவிக்கப்படுகிறோம். ஃபேமிலி பேக் என்று சொல்லுகிற கல்லறை பேக் என்று சொல்லப்படுகிறது. அது விளக்கமாய் சொன்னால், இந்த நடைமுறையிலே ஃபேமிலிக்காக ஒரு கொடுக்கப்படுகிற ஒரு தருணம் தான். நீங்கள் பார்த்தோம்னால், அது நம்ம கல்லறை தோட்டங்கள் இருக்கிறது, டோல்கேட் கல்லறை. அதே போல் இங்கே இருக்கிற எல்லா கல்லறை பார்க்குற போது முதல் கல்லறைக்கு நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாத்திரம் மட்டும் 35,000 கட்ட வேண்டும். அதுக்கு கட்டினா கூட கல்லறை கிடையாது. எல்லாம் கட்டினா, அது கட்டினா மொத்தம் எவ்வளோ ஆகும்? 70,000 rupees ஆகும். கிட்டத்தட்ட ஒரு கல்லறை நம்ம வாங்க வேண்டும் என்றால் ஒரு ஆளுக்கு 70,000 rupees நம்ம கட்ட வேண்டும். ஆனால் நம்முடைய தீர்மானத்தின்படி நம்முடைய மூத்தவர்கள் முன்னோடிகள் நமக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். நம்ம அண்ணன் பல யோசனைகளுக்கு மத்தியிலே இந்த இடத்துல சொல்லுகிற போது ஃபேமிலிக்காக நாம் ஒதுக்கப்படலாம். இப்பொழுது ஃபேமிலிக்காக 1 லட்சம் ரூபாய், அதாவது கல்லறைக்கு அல்ல, வழி வாங்குவதற்காக அந்த 1 லட்சம் ரூபாய் நாம் என்ன பண்ணலாம்? ஃபேமிலிக்காக கொடுக்கப்பட வேண்டும். அந்த 1 லட்சம் ரூபாயை முதல் கொடுக்கிறவர்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதை என்ன பண்ணுறோம்? ஒதுக்கப்படுறோம். 8 முதல் 16 அடி, அதாவது 112 அடிகள் மொத்தம். அந்த அடி, அது மொத்தம் அந்த ஸ்கொயர் பிட்டு ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கப்படும். அப்படி ஒரு ஸ்கொயர் பிட்டு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அப்படி ஒரு ஃபேமிலிக்கு நம்ம கணக்கு போட்டால் 3.5 லட்சத்துக்கு மேலே வருகிறது. ஆனால் நம்முடைய ஃபேமிலிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறவர்களுக்கு அந்த ஃபேமிலி என்ன பண்ணுறோம்? கல்லறை அந்த பேக் என்கிற ஃபேமிலி பேக் என்கிற அந்த இது அவங்களுக்கு இடம் ஒதுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எல்லோருக்கும் உண்டு, யாருக்கும் மறுக்கப்படலை, எல்லாருக்கும் உண்டு. கொடுக்க முடியாத சூழல்களும் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லலை, கொடுக்குறோம். ஆனால் குடும்பமாக அதை நாம் முன்னிறுத்தி அதை அவருக்கு இடம் முன்பதிவு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தோம்னா டோல்கேட்டில் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டவர்கள் இருக்காங்க, ஃபேமிலியாக செய்துபட்டு இருக்கிறாங்க. நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு பகுதியே நீட்டாக பண்ணியிருக்காங்க, பிடிச்சி வச்சுட்டுக்கிறாங்க, நீட்டாக இருக்குது. அப்பயே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. இன்றைக்கும் அது காலியாக இருக்குது, முன்பே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படி நம்முடைய குடும்பத்துக்கும் சரி நம்ம என்ன பண்ணலாம்? முன்பதிவு செய்து வைக்கப்படும். எனவே சீக்கிரமாய் இந்த மாதத்துக்குள்ளாக அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளாக அதை நாம் ஃபேமிலிக்கு 1 லட்சம் ரூபாய் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொடுத்தோமானால் சீக்கிரமாய் அந்த வழியை வாங்கிவிட்டோம் என்றால் நமக்கு போகிற கல்லறைக்கு முன்பாக நமக்கு
அதை இருக்கிற அந்த பிரச்சனைகளாம் தீர்த்து நம்முடைய சொந்த கல்லறை என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் பெயர் பெற முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை குறித்து நேற்று தினத்திலே பேசப்பட்டது. எனவே இது சபையின் சார்பாக உங்களுக்கு தொடர்ந்து சென்ற வாரத்தில் அறிவிப்பு கொடுத்தோம், இந்த வாரத்திலும் நான் இதை அறிவிப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஆராதனை முடிந்தவுடன் மாதர் சங்க மீட்டிங் நடைபெறும். அடுத்த வாரம் பைபிள் நியூஸ் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சில கமிட்டியுடைய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. இந்த மாதத்திலே குறிப்பாக விபிஎஸ் நம்முடைய திருச்சபையிலே நடைபெற வேண்டும். நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்களுக்கு முன்பாக அவர்களுடைய வழியிலே சில பேரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வருடத்திலே விபிஎஸ் நம்முடைய திருச்சபையிலே நடைபெறும். அது 26ஆம் தேதி நம்ம திருச்சபையிலே தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு வாரம் மே மாதத்துக்குள்ளாக, மே மாதத்துக்கு முதல் வீக்கிலே நம்ம என்ன பண்ணணும், முடிக்கப்பட வேண்டும். எனவே இது தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் என்னிடத்திலே சொல்லலாம். அதே போல் சண்டே ஸ்கூல் டீச்சர் இடத்திலையும் நீங்கள் சொல்லலாம். இதை எடுத்து நான் நடத்துகிறேன், இந்த வருடத்தில் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி எங்களிடத்தில் சொல்லலாம். பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை சந்திக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் சிறுகாஞ்சி பகுதிக்கும் அந்த தேவைகளை ஊழிய வழியிலே அவர்களுக்கு சந்திக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காணிக்கை எடுப்பவர்கள் மிஸ்டர் பிரின்ஸ், மிஸ்ஸஸ் பிரின்ஸ் அவர்களும் காணிக்கை எடுப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல் எண் 577வது பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு மையப்படுத்துவோம்.
ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்திலும் கூலியம் செய்வோம். உம்முடைய நாமத்தை அறிக்கை விடுதல் முடிவறிந்தும் நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கப்படியும், உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்தல்வர்களின் ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்திரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, கடவுள் கிருபையாகவே இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரை எங்களை வழிநடத்தியிருக்கிறீர். இந்த வாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்துங்க. அர்ப்பணித்திருக்கிற காணிக்கையும் ஆசீர்வாதமாய் உம்முடைய கரம் வழிநடத்துங்க சுவாமி. அதே போல் ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே இந்த வாரத்தில் பிறந்த நாளை கண்டவர்கள் அவருடைய வாழ்வும் ஆசீர்வாதமாய் வழிநடத்துங்க சுவாமி. இந்த நாளிலே இசையின் வழியாய் வாசித்த அன்பு தம்பி ராஜனுக்காக, ஆண்டவர் எலக்ட்ரிஷன் அண்ணனுக்காக, சென்னி அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே வழி நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். இந்த நாளிலே, இந்த வாரத்திலே ஆண்டவர் பயணங்களை தொடர்கிறவர்களும், அதே போல் ஆண்டவரே இந்த திட்டமிடுகிற காரியங்களும் இந்த வாரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை தந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிட